நேயர்களே, மீண்டும் ஒரு நிஜமும் நிழலும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் கனேடியன் சமூகத்தில் மனநலம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக TET தமிழ் என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷனால் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் மனநலம் சம்பந்தமான துறைகளில் சேவைகள் செய்பவர்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களை பராமரிப்பவர்கள் என்று பலதரப்பட்டவர்களை நாங்கள் இன்டர்வியூ செய்வதன் மூலமாக பல அரிய தகவல்களை, அவர்களுடைய சேவைகள் பற்றிய விவரங்கள், அவர்களுடைய அனுபவங்களை உங்களுடைய கொண்டு வருவதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை, அதாவது ஒரு அவேர்னஸை கொண்டு வருவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்பினால் TET-உடன் நேரடியாக தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளவும். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் ஒரு சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஆரணி சண்முகலிங்கம் எங்களுடன் கலந்து கொள்ள இருக்கின்றார். டாக்டர் ஆரணி சண்முகலிங்கம், she is a medical doctor and a specialist in general psychiatry and geriatric psychiatry. Her clinical practice is located at Ontario Shores Centre for Mental Health Science Hospital in Whitby. She also serves on the Medical Council of Canada and is a clinical professor for the Department of Medicine at the University of Toronto and Queen's University. Dr. Sean served as a chief resident during her residency at Western University in London, Ontario. Presently, she is the vice president of the Medical Staff Association at Ontario Shores Hospital. Welcome, Dr. Sean. Thank you. Thank you for being here and sharing your knowledge and your experience. So, first, so it says on your bio, you are a general psychiatrist and also you're specialized in geriatric psychiatry. So, what made you to go in that direction, the geriatric psychiatry direction? Adha patti engalukku what is geriatric anda enna அந்த பக்கத்துக்கு நீங்கள் என்ன ரீசன், உங்களோட பர்சனல் என்ன ரீசன் நீங்கள் போன நீங்கள் எங்கள் வியூவர்ஸுக்கு சொல்லுவீங்களா? நன்றி எனக்கு கூப்பிட்டதுக்கு. யூ வெல்கம். ஜெரியாட்ரிக் சைக்காட்ரி வந்து யூஸ்வலி 65 வயதுக்கு கூடிய ஏஜ் குரூப்பில் மென்டல் ஹெல்த், மற்றது மென்டல் வெல்பீயிங், டிமென்ஷியா, மற்றது அந்த தி ஏஜிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்குற டிவிஷன் தான் ஜெரியாட்ரிக். ஓகே ஓகே. நிறைய பேருக்கு பீடியாட்ரிக் கண்டா என்னென்னு தெரியும். ஜெரியாட்ரிக் கண்டா வயது போனவர்கள், அதாவது ஏஜ் ஆஃப் 65 அண்ட் அப், சீனியர்ஸ். ஓகே ஓகே. இது வந்து ஒரு கனடாவில் ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி. அண்ட் எனக்கு very good relationship இருந்தது என் கிராண்ட் பேரண்ட்ஸோட. ஓகே. அப்போ it made sense. Makes sense. So you wanted to, you have a very good relationship with your grandparents and you wanted to serve that population. Okay. That's very satisfying. All right. So நாங்கள் older adults என்று பார்க்கும்போது 65 வயசுக்கு மேற்பட்ட older adults இந்த சைக்காட்ரி மென்டல் வருத்தங்களை பற்றி கதைக்க போகிறோம். அதில் நீங்கள் இன்டர்வியூக்கு முதல் கதைக்கும் போது சொன்னீங்க 2 விதமான மென்டல் வருத்தங்கள் அந்த ஸ்பெஷல் அந்த செக்ஷனில் இருக்குன்னு சொல்லி. என்ன மென்டல் வருத்தங்கள் அது? அதாவது டிப்ரெஷன் உண்டு, மற்றது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். யூஸ்வலி ஒரு ஃபியூ கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ மூட் கேட்டகரிஸ்ண்டா நீங்கள் ஒன்று சொன்னீங்க, டிப்ரெஷன் அண்டு மேனிக் டிப்ரெஷன் ஆர் பைபோலர் இல்னஸ் இருக்குது. அதான் இந்த மூட் மூடுன்றதுக்கு வருது. மூட் என்னென்னா ஹாப்பினஸ், சேட்னஸ், மன வருத்தம் தான் டிஸ்கிரைப் பண்ணலாம். anxiety, மனப்பதட்டம், and அது ஒரு category of illness. Schizophrenia, அது ஒரு separate category. அது வந்து the reality-ய perceive பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற situation தான் அந்த schizophrenia மற்றும் schizoaffective disorder அந்த group. ஆனால் ஜெரியாட்ரிக்கில் என்ன ஸ்பெஷல்ண்டா, நாங்கள் இந்த மெமரி, ஞாபகம் சக்தி, அதுகளையும் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். நாங்கள் அப்போ டிமென்ஷியாண்டா இது நாங்கள் தான் பார்க்குற விஷயம். ஸோ
ஆக்சுவலி வாட் இஸ் டிமென்ஷியா டிமென்ஷியா என்றால் என்ன அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிடுமா உங்களுக்கு டிமென்ஷியாண்டா இப்போ மறதி பிரச்சனையை தான் இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் கோர் சிம்டம் அதில் ஆனால் இப்போ ஒரு ஆளுக்கு காஃப் இருந்ததுண்டா அந்த காஃப் வந்து டிஃப்ரெண்ட் ரீசன்ஸுக்காக இருக்கலாம் இப்போ வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லாட்டி அலர்ஜிக் ரியாக்ஷனாக இருக்கலாம் ஆனால் அந்த காஃப் வந்து ஒரு காமன் சிம்டம் அப்படி தான் டிமென்ஷியா வந்து மறதி பிரச்சனை ஒரு ஆளுண்ட இந்த யோசிக்கிற ஸ்கில் வந்து வித்தியாசங்கள் இருக்கலாம் இப்போ வடிவா சமைச்சு கொண்டு இருந்தால் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுது சமைக்கிறதுக்கு இல்லாட்டி வடிவா அந்த பில்ஸ் எல்லாம் பே பண்ணி இந்த பேங்கிங் அலுவல் எல்லாம் பார்த்தது இப்போ அந்த அலுவலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது இதுகள் வந்து ஒரு 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 குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் அதுதான் டிமென்ஷியா ஓகே ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ என்னென்னு சொன்னால் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வந்த ஒருவர் ஏஜ் கொஞ்சம் போகேக்க அதாவது 55 65 அபவ் போகேக்க ஆல் ஆஃப் அ சடன் ஃபர்கட்ஃபுல்னஸ்ஸாக குக்கிங்லேயோ ஆஃப்டர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயோ ப்ராப்ளம் வரைக்க யூ கேன் கைண்ட் ஆஃப் இட் குட் பி அ சிம்டமாக இருக்கலாமா டிமென்ஷியாவோட ஒரு சிம்டமாக இருக்கலாமா இப்போ எல்லாருக்கும் மறதி பிரச்சனை வந்தால் அது டிமென்ஷியான்ட்டு எடுக்க ஏனெண்டா ஒரு சர்டன் ஏஜ் போக கொஞ்சம் மறதி இப்போ ஒரு 80 வயது ஆளுக்கும் ஒரு 40 வயது ஆளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் இந்த மெமரி ஸ்கில் இல்லை ஆனால் நார்மல் ஏஜிங் குள்ள வார மெமரி சேஞ்சஸ் வந்து ஒரு ஆளோட ஃபங்க்ஷன் டே டு டே ஃபங்க்ஷனே எஃபெக்ட் பண்ணாது அந்த the ஃபங்க்ஷன் எஃபெக்ட் பண்ணினா தான் டிமென்ஷியா ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கலாம் அது கட்டாயம் இல்லை அது கொஞ்சம் மற்ற இதுகளை கொஞ்சம் ரூல் அவுட் பண்ண வேணும் முதல் ஆனால் டிமென்ஷியா அதை பற்றி ஒருக்கா யோசிக்க ஓகே குட் பி a symptom டிமென்ஷியா அந்த இல்னஸுக்குள்ள மென்டல் இல்னஸுக்குள்ள என்ன விதமான டைப்ஸ் இருக்குது இஸ் தேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லைக் இருக்குதா இட்ஸ் a good question இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆல்சைமர்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் டிமென்ஷியா நாங்கள் முதல் த காஃப் பாக்டீரியா வைரல் காஸ் பண்ண மாதிரி தான் டிமென்ஷியா ஆல்சைமர்ஸ் வந்து ஒரு டைப் ஒரு காஸ் அது வந்து ஒரு சர்டன் abnormal protein அந்த பிரெயினில் இருக்கிற செல்லுக்குள்ள அக்யூமுலேட் பண்ணி அந்த பிரெயின் வந்து அந்த செல் வந்து டிஜெனரேட் பண்ணும் இட்ஸ் a degenerative process அது ஒரு டைப் ஆனால் அது மட்டும் இல்லை அது வேறு டைப்ஸும் இருக்குது ஆல்சைமர்ஸ் தான் மோஸ்ட் காமன் that is one of the type one of the type and the most common ஆனால் vascular dementia ஒன்று இருக்குது vascular dementia வந்து இந்த blood vessel அந்த இரத்த குழாய் பிரெயினுக்கு போகிற இரத்த குழாய் வந்து ஓவர் டைம் அது உடைஞ்சு கொண்டு போனால் இப்போ ஹை பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் ஆக்களுக்கு ப்ரெஷர் கூடனோன்னா அந்த சின்ன சின்ன பிளட் வெசல் வந்து உடையலாம் அது பெரிய பிளட் வெசல் உடைஞ்சா அது ஸ்ட்ரோக் ஆனால் சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் உடைய உடனே தெரியாது ஏன்னா ஒரு இடத்துல நிறைய பிளட் வெசல்ஸ் உடைஞ்சதுண்டா ஒரு ஓவர் டைம் அந்த பிரெயின் அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து பாதிக்கப்படும் so that is one other type second most common vascular dementia combination இருக்கு Alzheimer's and vascular that's also very common combination of the both types Parkinson's dementia இருக்கு இப்போ Parkinson's disease இருக்கிறவங்களுக்கு dementia risk வந்து கூட ஹையா இருக்கும் Lewy body dementia இருக்கு இது வந்து கொஞ்சம் less common ஆனா இருக்கு இதுகளும் இருக்குது Are there a condition that could be like a look similar to dementia like for example in the aging process and the consequences இருக்குது like a forgetfulness tired sad not social like socially active இல்லாமல் இருக்கிறது அதுகளும் அல்லது some other conditions look like similar to dementia அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் that's an excellent question ஒரு ஆளுக்கு மறதி இருக்குது என்றால் one of the first things முதலா பார்க்க வேண்டியது ஒரு number of things ஏன்னா சில conditions வந்து reverse பண்ணிடலாம் இப்போ for example vitamin B12
டெஃபிஷியன்சி இருந்ததுண்டா குறைவா ஒரு ஆளுடைய பாடியில் இருந்ததுண்டா அது கூட மெமரி பிரச்சனையா விட்டமின் B12 வைட்டமின் B12 ஓகே ஓகே அது வந்து கூட அந்த வெஜிடேரியன்ஸுக்கு டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ தைராய்டு ஹார்மோன் குறைஞ்சால் தைராய்டு ஹார்மோன் இதில் இருக்கிற தைராய்டு கிளாண்ட் வந்து வடிவாக ஃபங்க்ஷன் பண்ண இல்லையாண்டா அது கூட கொஞ்சம் மறதி மற்றது திங்கிங் அபிலிட்டி ஓகே ஓகே இதெல்லாம் மாற்றங்கள் இருக்கலாம் ஓகே டிப்ரெஷன் ஓகே இப்போ டிப்ரெஷன் இருந்தால் அது வந்து அந்த ஆளை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது அந்த ஸ்லோ டவுன் பண்ணிக்க அது மென்டல் ஃபாகில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வேர்டே இருக்குது சூடோ டிமென்ஷியாண்டு ஓகே அது இந்த சூடோ டிமென்ஷியா சீனியர்ஸுக்கு அது முதியோருக்கு அந்த டிப்ரெஷனுக்கும் டிமென்ஷியாவுக்கும் வித்தியாசம் பார்க்குறது சரியான கஷ்டமாக இருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் கொஞ்சம் டெஸ்ட் செய்து வித்தியாசம் இந்த டிஃப்ரென்சஸை கேட்ச் பண்ணலாம் ஓகே ஸோ அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ சே தட் தைராய்ட் அந்த ஹோமோன்ஸ் அது கூட எஃபெக்ட் பண்ணும் டிமென்ஷியான்னு சொல்லிக்க ஸோ வென் தே கோ டு த டாக்டர்ஸ் ஃபேமிலி டாக்டர்ஸ்கிட்ட போய் ஃபிசிக்கல் செய்யக்க ஃபேமிலி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவினமா அவைகளுக்கு இப்போ ஒரு சீனியர் வந்து எனக்கு இப்படி நான் வளமையாக இருக்கிற ஃபங்க்ஷனிங்கை விட கொஞ்சம் குறைவாக இருக்குதுண்டா இதுலாம் முதல் செக் பண்ணணும் இது ஃபேமிலி டாக்டர்ஸும் ஃபேமிலி டாக்டர்ஸ் தான் செய்ய ஸ்டெப் என்ன அங்காலிருந்து இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ரிஃபரல்ஸ் வர்றது யூஸ்வலி ஃபேமிலி டாக்டர்ஸ்கிட்ட இருந்து இல்லாட்டி அதர் இப்போ நியூராலஜிஸ்ட்டு இருந்து வரும் மற்ற ஃபீல்டில் இருந்தும் வரும் ஏன்னா நாங்களாம் அந்த ஸ்பெஷலைஸ் பண்ணி பார்க்குறோம் ஈவன் மெடிக்கேஷனில் இப்போ மருந்துகளோட சைட் எஃபெக்ட்ஸ் கூட காக்னிஷன் இந்த யோசிக்கிற அபிலிட்டி அந்த மெமரி அபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் மாற்றலாம் அப்போ ஒரு ஆள் ஃபுல்லாக பார்க்க வேணுமெண்டா அவன் என்னென்ன மருந்துகள் எடுக்கணும் என்ன டோஸில் எடுக்கணும் ஏனெண்டா இப்போ முதியோருக்கு சேம் டோஸ் கொடுக்குறே இல்லை யங் கொடுக்குற மாதிரி ஏன்னா அவன் லிவர் அவன் கிட்னி எல்லாம் இப்போ கொஞ்சம் ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லிக்கொண்டு வரையக்க ஐ எம் கைண்ட் ஆஃப் லைக் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டயக்னோஸ் டூ என்ன என்னோட சொன்ன இந்த சிம்டம்ஸ் லுக்ஸ் லைக் மோர் லைக் ஏஜிங் மாதிரியும் இருக்கும் அதே நேரம் இட்ஸ் அ மெடிக்கல் கன்சர்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரியலி ஃபைன் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஃபைன் டியூன்ட் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் கட்டாயம் செய்தால்தான் அதுவும் என்னென்ன ஏரியாவில் என்ன ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் நாலேஜ் இருக்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா டிமென்ஷியா வந்து ஒரு சில பேருக்கு கேட்டோன்னே சரியான கஷ்டமாக இருக்கிறது ஏன்னா இதுக்கு க்யூர் இல்லை அப்போ அந்த டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முதல் இது எல்லாம் வடிவாக பார்த்து எல்லாம் ரூல் அவுட் பண்ணி போட்டு தான் கடைசி அந்த டயக்னோஸை ஃபர்மாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் ஸோ நீங்கள் சொன்னீங்க அந்த க்யூர் இல்லைன்னு சொல்லி டெமென்ஷியாவுக்கு ஸோ இஸ் தேர் இஸ் எனிவே யூ கேன் ப்ரிவென்ட் I'm glad you asked me that question. Okay. So இப்போதைக்கு க்யூர் இல்லை டிமென்ஷியா வந்தால் அந்த சிம்டம்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இப்போ மெடிசன் அந்த அளவுக்கு தான் இப்போ வந்திருக்கு ஆனால் லைஃப் ஸ்டைலால் reduce the risk கொஞ்சம் reduce பண்ணி வைக்கலாம் இப்போ risk factors ன்னு பாத்தீங்கன்னா modifiable risk factors ன்னு இருக்கு modifiable ன்னா உங்களோட கையில என்ன இருக்குது மற்றது non modifiable risk factors அது வந்து உங்களோட கையில இருக்காத சிச்சுவேஷன் இப்போ நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று பார்த்தீங்கன்னா ஏஜ் தான் நம்பர் 1 ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டிமென்ஷியா வயது கூட ரிஸ்க்கும் கூட்டிட்டு போகும் இப்போ கனடாவில் 65 வயதுக்கு மேலே 20 ஆட்களில் ஒரு ஆளுக்கு டிமென்ஷியா வரதுக்கு சான்ஸ் இருக்குது 85 வயதுக்கு மேலே 4 பேர்ல ஒரு ஆளுக்கு டிமென்ஷியா வரதுக்கு இருக்குது ஓகே அது ஏஜ்ல மட்டும் ஜெண்டர் அப்போ பெண்களுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸ்லைட் தான் ஆனால் கூட சான்சஸ் இருக்குது அப்போ இதுகள் வந்து உங்களோட கையில் இல்லை ஓகே ரைட் மற்றது சில நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் நான் முதல் சொன்னான் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அது வந்து உங்களோட கையிலே இல்லை ஆனால் அந்த டிசீஸ் வந்தால் டிமென்ஷியாவுக்கு கூட ரிஸ்க் இருக்குது ஓகே ஓகே அப்போ இதுகள் வந்து உங்களோட கையில் இல்லாத சாமான்கள் நான் உங்களோட கையில் என்ன இருக்குண்டா லைஃப் ஸ்டைல் அப்போ நான் முதல் இந்த வாஸ்குலர் டிமென்ஷியா பற்றி கொஞ்சம் சொன்னான் இந்த பிளட் ப்ரெஷர்
எவ்வளோ குட் கண்ட்ரோலில் இருக்கோ அந்த அளவுக்கு ஓகே டிமென்ஷியா இந்த பிரெயினில் இருக்கிற செல்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதை போல தான் டயபிட்டிஸ். டயபிட்டிஸ் வந்து 2 times இன்க்ரீஸ் பண்ணும் ரிஸ்க் ஆஃப் டிமென்ஷியா. அப்போ குட் பிளட் சுகர் கண்ட்ரோல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இதைத்தான் சொல்கிறது வாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். வாவ், என்னென்னு சொன்னால் அது நாங்கள் மென்டல் இல்னஸ் தான் பார்க்குறோம். அந்த ரூட் காஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஃபிசிக்கல் ஹெல்த் சைடு. இந்த மென்டலுக்கும் ஃபிசிக்கலுக்கும் நிறைய கனெக்ஷன். வெரி கனெக்ட். குட். ஓகே. அண்ட் த ஸ்பிரிச்சுவல். So you say the life prevention என்று கதைக்கும் போது நீங்கள் சொன்னீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது மாடிஃபை பண்ணக்கூடிய சேஞ்சஸ். So you said about blood pressure, sugar, spirituality. Can you kind of a little bit elaborate on that? I think இப்போ ஒரு ஆளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலும் பெட்டிஸாக கான்ட்ரிபியூட் பண்ணும் அவன் ஓவரால் ஹெல்த். ஓகே. ஆனால் அந்த பிரித்து பார்த்தா அவன் பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஸ்ட்ரெஸ். எஸ். அவன் பிளட் சுகர்ஸும் ஹையாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னா இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து கனகாலமாக இருக்கிறவைக்கு ஜென்ரல் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்தா பிரச்சனை நல்லா இருக்கிறது. அப்போ இதில் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், மெடிடேஷன் வந்து நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கு. இந்த பிரெயின் டேமேஜை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கே ப்ரூவ் பண்ணியிருக்கு மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஓகே. கடவுள் பக்தி அதுகள் வந்து மெடிசன் மெயின் ஸ்ட்ரீம் மெடிசனில் இன்னும் வரையில். பட் மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் வந்து இருக்குது எல்லா இடமும் இப்போ கொண்டு வந்தாச்சு. அப்போ இட்ஸ் a holistic approach. Very holistic. And there's a big connection. நிறைய கனெக்ஷன் இருக்கு. மனதில் என்ன இருக்கோ அதெல்லாம் body mind and body connection. Okay. So you say that what are the treatments, like for example, is it just only the medical model? Is it counseling also involved? When you talk about the old age population, it's very hard to, they have a lot of challenges in terms of receiving like therapy or counseling. So is it only medical model or is it hand in hand with counseling? Can you explain that? Before we go there, I wanted to add one more thing. Okay, go ahead, for please. The risk Yes. factors, because this is in the area in the earlier changes kondu vanda or all in the life that is very important to share. Okay. இப்போ blood pressure and blood sugar பார்த்தனாங்க. Exercise is a big contributor. நிறைய contribute பண்ணும் இந்த brain healthக்கு. அது வந்து physical healthக்கு மட்டும் இல்லை, brain healthக்கும் நிறைய contribute பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸசைஸால் நிறைய பேர் அவங்க blood sugar and blood pressure control பண்ணியிருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணிக்க இந்த பிரெயினில் certain chemicals ரிலீஸ் பண்ணப்படும். அது கூட இந்த டிப்ரெஷனை நல்லா ஹெல்ப் பண்ணும், குறைக்கும். மற்றது டயட். இது இப்போ நிறைய இப்போ டிமென்ஷியா ஸ்டடீஸ் என்ன ஷோ பண்ணுதுன்னா மெடிட்டரேனியன் டயட் is very helpful and contributing. Okay. அப்போ the fried food, heavy இந்த நிறைய இந்த ஸ்வீட்ஸ், ரைஸ், இந்த சோறு, அந்த கார்போஹைட்ரேட்ஸ் ரிச்சான ஃபுட் வந்து டயபிட்டிஸ், சுகர் கண்ட்ரோலில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மெடிட்டரேனியன் டயட், எக்ஸசைஸ் risk factors are நல்லா குறைக்கும். I'm glad that you talk about the diet. And normally in the old age population the malnutrition is a huge thing. அவங்க வந்து அந்த diet, healthy dietக்கு போறது சரியான குறைவு, and the amount also. So I'm very glad that you mentioned about that. And the exercise, physical exercise is a very important thing. Yes. So Dr. Sean, it's very nice that you are kind of bringing all these the lifestyle tips, how you can kind of reduce the dementia. So how, like for example, let's say நான் ஒரு elderly parents க்கு ஒரு caregiver ஆயிருந்தா, எப்படி I can prepare a person to go and see a சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது ஜெரியாட்ரிக் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்குறதுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ஒரு இண்டிவிஜுவலை, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் வியூவர்ஸுக்கு அது வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் எவ்ரிபடி கோயிங் த்ரூ த சேம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். ஓகே.
மற்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் உங்களோட லவ்ட் ஒன்னோட போகிறது வெரி ஹெல்ப்ஃபுல். ஏனெண்டா அந்த பாதிக்கப்பட்ட ஆளுடைய ஹிஸ்ட்ரியை மட்டும் எடுக்காமல் அவை சுற்றி இருக்கிற ஆக்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்தால் ஒரு மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அவைக்கு தெரியாமல் இருக்கிற சிம்டம்ஸ் மற்றவை பிக்கப் பண்ணலாம். இப்போ அம்மா நிறைய திருப்பி இந்த சேம் கொஸ்டினை கேட்குறா, அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேது, ஆனால் அவையை சுற்றி இருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும். Yes, yes. So the family and the support is very important. Family history வந்து very important. Family history and also being present in the it is a very important thing. Okay. Exactly. மற்றது அவையோட ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இப்போ யூஸ்வலி ஃபேமிலி டாக்டர்ஸ் அனுப்ப வேண்டியது. ஆனால் ஃபேமிலியும் இன்ஷோர் பண்ணினா நல்லா. ஏன்னா அது எல்லாம் இருந்தால் தான் ஒரு ஃபுல் பிக்சர் எடுக்கலாம். அவையோட இப்போ கேட் ஸ்கேன் எடுத்தா, எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எடுத்தா, இதுலெல்லாம் வெரி ஹெல்ப்ஃபுல். மற்ற எனக்கு என்ன what I have found ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன்னா ஒரு டைம் லைன், எப்போ துவங்கினது, எப்போ அந்த ஃபர்ஸ்ட் சிம்டம் நோட்டீஸ் பண்ணினீங்க, இந்த பேஷண்ட்டு நோட்டீஸ் பண்ணது, ஃபேமிலியும் நோட்டீஸ் பண்ணது, மற்றது டைம் போக என்னென்ன மாற்றங்கள் வந்தது. அப்போ அந்த டைம் லைன் இருந்ததுன்னா அது சர்டன் டிமென்ஷியா இந்த டைம் லைன் வந்து வித்தியாசம் இருக்கலாம். இப்போ இது வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றது கண்ணாடி ஹியரிங் எய்ட்ஸ் போடுறாக்கள் கண்ணாடியும் ஹியரிங் எய்ட்ஸையும் போட்டு கொண்டு வாங்கோ. ஏனெண்டா நாங்கள் டெஸ்டிங் செய்வோம். அப்போ அந்த நேரம் டெஸ்டிங் பண்ணி கொண்டு இருக்க கண்ணாடி இல்லையண்டா அது டெஸ்ட் வந்து ஆக்யூரேட்டாக இருக்காது. இப்போ நாங்கள் மெமரி டெஸ்ட் பார்ப்போம், நியூராலஜி டெஸ்ட் செய்ய வேண்டியிருக்கும். அதுகளுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். மற்றது மருந்து லிஸ்ட், இதான் நான் அடிக்கடி கேட்கறது, அடிக்கடி ஆக்களும் மறந்து போறது. மருந்து லிஸ்ட், என்ன டோஸ், எங்கே எப்போ எடுக்கிறீங்க. மற்றது நீங்கள் பிளிஸ்டர் பேக், சில பேர் அந்த பிளிஸ்டர் பேக்ல மருந்துகள் போட்டு வச்சிருக்கோம், அதை நீங்க கொண்டு வந்தா it's very helpful. So many things. So like a family support is important, family in the medical history, the first episode up start paninadu, and then the timelines, medication, the drug dosage, visual aid or hearing aids எல்லாம். Oh wow, that is a very important thing. என்னன்னு சொன்னா இந்த சின்ன விஷயங்கள் நாங்கள் மறந்துடுவோம். ஸ்பெஷலி அந்த vulnerable population, அவைகளுக்கு தங்களால் எல்லாத்தையும் செய்ய இயலாது. So it's very important the loved ones or caregivers வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. Very 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 useful information. Dr. Sean, thank you so much for sharing your knowledge and experience with us. So நேர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. டெமென்ஷியா என்றால் என்ன, டெமென்ஷியாவின் சிம்டம்ஸ் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, அதை எப்படி லைஃப் ஸ்டைலால் குறைக்கலாம், சேஞ்சபிளான சில விஷயங்கள், மெத்தட், ஒரு ஆள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு டாக்டரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குன்ற மிக பயனுள்ள தகவல்களை டாக்டர் ஷான் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஷான் அகெயின். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்டலா பத்மநாதன் and Dr. Arani Shanmugalingam. Thank you.